இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமான். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உண்மையில் நாங்கள் நீதிமான்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நீதிமான்களா இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்கிறவர்களும் அவருடைய நியாயங்களை கை கொள்ளுகிறவர்களும் உண்மையாக இருக்கிறவர்களும் தான் நீதிமான்கள் என்று இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் நீதிமான்களாக இருக்க வேணுமாக இருந்தால் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாங்கள் கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேணும். உண்மையில் நாங்கள் வேதாகமத்தை வாசித்தோமாக இருந்தால் அநேக ஆசீர்வாதங்களை தேவன் நீதிமான்களாக இருக்கிறவர்களுக்கு கட்டளை எடுக்கிறார். அதனால நாங்கள் நீதிமான்களாக இருக்க வேண்டும். நீதிமான்களாக நாங்கள் இருந்தாலே அநேக ஆசீர்வாதங்களை அநேக விடயங்களை தேவன் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு தருகிறார். ஆகையால ஒரு நீதிமானா இருக்கிறவர்களுக்கு என்ன தகுதி இருக்க வேணும் என்று சொல்லி இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் எல்லோருமே தேவனுடைய இரத்தத்தாலே கழுவப்படுகிறோமாக இருந்தால் அந்த நிமிஷமே நாங்கள் பாவத்தில் மரித்து ஆவியில உயிர் தெழுகிறோம். அப்படி நாங்கள் தேவனுடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட ஒவ்வொருத்தருமே நீதிமான்களா இருக்கிறார்கள். ஆனால் இரத்தத்தினால் கழுவப்பட்டால் மாத்திரம் நீதிமான்களாக இருக்க முடியாது. இந்த வசனத்துல சொல்லப்பட்டது போல தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு அதன்படி நடந்து உண்மையா இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் நீதிமான்களாக கொள்ளப்படுகிறார்கள். ஆகையால எங்களுடைய வாழ்க்கையில நாங்களும் நீதிமான்களாக இருக்க வேணுமாக இருந்தால் இந்த வசனத்துல இருக்கிறது போல சகலத்தையுமே கை கொண்டு நடக்கிறவர்களா இருக்க வேணும். அப்படி நடக்கும் பொழுது அவர்கள் பிழைக்கவே பிழைப்பார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். Have a nice day.